கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. நம்ம இயேசு ராஜா செஞ்சு வச்சதுதானுங்க. கானா ஊரு கல்யாணத்தில் வாங்க. நம்ம இயேசு ராஜா செஞ்சு வச்சதுதானுங்க. இங்கு எந்த குறையும் இல்ல. தலைக்கெல்லாம் இயேசு இருக்க. இங்கு கல்லாம் இயேசு இருக்க. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. ஏதேனில் தொடங்கின இந்த கானா வரைக்கும் தொடர்கிறது. இந்நாளில் தொடங்கிற இந்த கல்யாணம் வாழ்நாள் முழுதும் தொடரணுமே. நடுவில் வந்த கசப்பெல்லாம் இனிப்பாய் மாறுமே. தண்ணீரும் ரசமாய் மாறுமே. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்கு. மதுர மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்கும பூ மயக்க. தை மாசம் வந்துருச்சு கால நேரம் சென்றுருச்சு ஜோடி ஒன்னாயிருச்சு மேல சத்தம் கெட்டுருச்சு மேகம் கருத்துருச்சு மாறி மழை பெஞ்சிருச்சு மண்ணில் மனம் ஏறிடுச்சு மஞ்சள் நேரம் கூடிருச்சு தந்தர 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 தந்தான
பூத்தாச்சு. விதைச்ச விதையும் இங்கு செடியா முளைச்சிருச்சு. பூவும் இல்ல காயும் இல்ல கனியாச்சு. கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு. என் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு. ஏ கண்டாங்கி சில கட்டி என் கைய நீ பிடிச்சு நாம் சேரும் நாள் இங்கு வந்தாச்சு. தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே இடிச்ச பச்சரிசி முடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்க. மதுரை மல்லிகைப்பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்குமப்பூ மயக்க. ஏ தாங்கும் மர கிளையா போற வழி நீ துணையா கூட வர என்ன குறை அது போதும். அல மரத்து மேல கூவுற ஒரு குயிலா வீட்டுக்குள்ள கூடு கட்டு அது போதும். என்னோட நீ சிரிச்சா கண்ணீர நீ தொடச்சா வேற ஏதோ வேணாமே அது போதும். வீடு திரும்ப இல்ல வாச தோற கையில மஞ்சள் மோகம் சிரிச்சா அது போதும். தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்க. மதுரை மல்லிகைப்பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்குமப்பூ மயக்க. தை மாசம் வந்துருச்சு கால நேரம் சென்றுருச்சு ஜோடி ஒன்னாயிருச்சு. கடவுள் அவர்களை ஆண்டிருப்பார். இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆகவே இனி அவர்கள் இருவரல்ல ஒரே விமானத்தை ஒருவரும் அப்பமாய் எண்ணி யோசனோடு தோழமையும் உதவியும் ஆதரவளிக்கவும் கடவுள் தாமே படைத்து இயேசு கிறிஸ்துவை மீட்டுக் கொண்ட மனித சபை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலே திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மணிகண்டன் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் சட்டப்படி இவ்விருவருக்கும் ஏதாவது தெரியுமானால் அதை இப்பொழுது பிரீதா காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்க கடவுள். மனசோ இப்ப தந்தி அடிக்குது மாமன் அடிக்கு மக்கள் டம் 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 டம். சிரிப்போ இல்ல மின்னல் அடிக்குது ஆச பொண்ணுக்கு அச்சத டம் 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 டம். புதுசா ஒரு வெக்கம் முளைக்குது குடிச்சா ஒரு வெப்பம் அடிக்குது. வேட்டி ஒண்ணு சேலையத்தான் கட்டி விட்டு சிக்கி தவிக்குது. மால டம் டம் மஞ்சள் டம் டம் மாத்து அடிக்கும் மங்கள டம் டம் ஓல டம் டம் மோதிப்பி டம் டம் ஓங்கி கட்டிக்கும் ஒத்திக டம் டம். பராமரிப்பின்படி இங்கு அழைத்து வந்தீர். ஆதலால் இவ்விருவர்களிலும் திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவும் இவர்கள் கொடுக்க போகும் வாக்குறுதிகளை உண்மையாய் பாதுகாக்கவும் நம்முடைய பேரவர்களை இவர்களில் பெருகச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மணிகண்டனாகிய நீர் பிரீதாவாகிய இவரை உம் மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றிக் கொள்வீரா? பிரீதா ஆகிய நீர் மணிகண்டன் ஆகிய இவரை உன் கணவராக ஏற்றுக்கொண்டு இவரை மாத்திரம் பற்றிக் கொள்வீரா? நான் சொல்ல சொல்ல பின்பாக சொல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
மணிகண்டனாகிய நான் பிரீதா ஆகிய உம்மை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்வின் இறுதி வரை கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் உம்மோடு இணங்கி வாழவும் வாக்கு கொடுக்கிறேன். பிரீதா ஆகிய நான் மணிகண்டன் ஆகிய உம்மை என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்வின் இறுதி வரை கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் உம்மோடு இணங்கி வாழவும் வாக்கு கொடுக்கிறேன். இவ்வாக்குறுதிகளை கடவுள் கேட்டார், நாமும் கேட்டோம். முழங்கால் படியிட்டு புத்தி கெட்டாத அன்பின் வாரி பாரும் உம் பாதம் அன்பினோம் தேவரீர். விவாகத்தில் இணைக்கும் இவ்விருவேரும் ஒன்றாக வாழும் அன்பை ஈகுவீர் என்ற பாடலை முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்தோம். நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை உமக்கு அறிவிக்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கின்றேன். மணிகண்டன், பிரீதா இவர்கள் இருவரும் கடவுளுக்கு முன்பாக ஒருவருக்கொருவர் தங்கள் வாக்குறுதியை தெரிவித்திருக்கிறபடியால் இவர்கள் கடவுளுடைய நியமப்படியும் திருச்சபையின் ஒழுங்கின்படியும் இந்திய நாட்டின் சட்டப்படியும் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தில் தெரிவிக்கிறேன். ஆமென். ஆகையால் கடவுள் இணைத்த இவர்களை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும்
நிறைந்த கடவுளை, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமகாரனாய் இருக்கிற எங்கள் பிதாவே, இப்போது உமது நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிற மணிகண்டன், பிரீதா மேல் உமது ஆசீர்வாதத்தை அனுப்பியர்களும் இவர்கள் உண்மையாய் இசைந்து வாழ்ந்து தங்களுக்குள் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் வாக்குறுதியையும் திட்டமாய் பாதுகாத்து உமது நியமங்களின்படி நடக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியானவராகிய கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாப்பாராக. ஆண்டவர் உங்களை இரக்கமாய் கண்ணோக்கி நீங்கள் இல்வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்வதால் மறுமையில் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள உங்களை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் கிருபையாலும் நிரப்புவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று முதல் திரு மணிகண்டன், திருமதி பிரீதா மணிகண்டன் அனைவர் முன்பாகவும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கணவன் மனைவியாக இணைந்திருக்கின்றார்கள். இவர்களை திருச்சபையாய் வாழ்த்துகின்றோம். உறவுகள் சார்பாக, திருச்சபை சார்பாக, குடும்பம் சார்பாக நாம் யாரும் அவர்களுக்கு கரங்களை தட்டி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். திருச்சபை சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துடைய முதல் பரிசாக திருச்சபையுடைய செயலர் வேத புத்தகத்தை அவர்களுக்கு முதல் பரிசாக வழங்கி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்குவார். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் அநேக அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறீர்கள். இந்த நாளில இந்த திருமணத்தை நடத்தி வைக்கவும் அல்லது ஆசீர்வதிக்கவும் வந்திருக்கின்ற நம்முடைய ஆயர்வட்ட தலைவர், மூஞ்சிகள் ஆயர்வட்ட தலைவர் திரு வேதமுத்து ஐயா அவர்களை அன்போடு கூட குடும்பத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றேன். பாக்கியபுரம் திருச்சபையினுடைய ஆயர்வட்ட தலைவர் திரு பிரசாத் ஐயா அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம்முடைய பயிற்சி ஆயர்களாக இருக்கின்ற அருமைராஜ், எவி, சாம் அவர்களையும் திருச்சபை சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். வீடு இணையற்ற நாமத்தினாலே திருமண விழாவிற்கு வந்திருக்கிற இரு வீட்டாரை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆயர் சார்பில் இந்த நாளிலே கடவுள் புதிதாக இணைத்திருக்கிற அந்த தம்பதியர்கள் திரு மணிகண்டன், திருமதி பிரீதா ஆகிய இருவரையும் கடவுளுடைய சன்னிதானத்தில் நீங்கள் கோடா கொடியாய் பெருக வேண்டும் என்று சொல்லியும் எல்லாவித நன்மைகளினாலும் கடவுள் உங்களை முடிசூட்ட வேண்டும் என்று சொல்லியும் ஆயர்கள் சார்பிலே நான் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இடத்தில் அமர்ந்திருக்கிற திருமணத்தை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் சில ஆலோசனைகளை இந்த திருமண வழிபாட்டின் மூலமாய் நமக்கு கொடுப்பாராக. இரண்டே காரியங்களை குறித்து சுருக்கமாய் உங்கள் மத்தியில் நான் பேசி நிறைவு பெறுகிறேன். பிலிப்பியரின் புத்தகத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் அதே அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தையும் உங்கள் முன்பாக நான் வைக்கிறேன். 4ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் புத்தி சொல்லுகிறார். சொல்லலாமா? பொண்ணு மாப்பிள்ளை சொல்லலாமா? என்ன சொல்றாரு பவுல்? கவனிக்கல. ரைட், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொருவரை நான் சொல்லுகிறேன், கவனமாய் கேட்டு மீண்டுமாய் சொல்ல நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருங்கள். என்ன சொன்னாரு? ஒரே சிந்தையாய், ஒரே மைண்டட் அப்படி என்ற நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார். மணிகண்டன் ஒரு பெரிய குடும்பத்தின் பாரம்பரியத்திலிருந்தும் பிரீதா ஒரு பெரிய குடும்ப பின்னணிய பாரம்பரியத்திலிருந்தும் இருவேறு பெரிய குடும்பத்திலிருந்து இப்பொழுது நீங்கள் ஒரே குடும்பமாக கடவுளால் தீர்மானிக்கப்பட்டு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இருவேறு சரீரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் சரீரம் மாத்திரம் ஒரேதாய் இராமல்
உங்களுடைய சிந்தனைகளும் ஒன்றாய் இருக்க வேண்டும். உங்களுடைய பெற்றோர், பெண்ணினுடைய பெற்றோர், மணமகள், நாங்கள் அப்படி என்ற வேறுபாடு இல்லாத நாங்கள் இருவரும் இப்பொழுது ஒரே குடும்பமாய் இருக்கிறோம். என்னிலிருந்து நீயும் உன்னிலிருந்து நானும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரே சிந்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லி 4ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. ஒரு குடும்ப வாழ்க்கையை துவங்கி இருக்கிற நீங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். பெற்றோர்களுடைய எண்ணம் எதுவா இருக்கும்? உங்க அம்மா அப்பாவோட எண்ணம் என்னவா? பிள்ளை சந்தோஷமா இருக்கணும்ன்றதுதான் பெற்றோர்களுடைய ஒரே எண்ணம். அப்போ நீங்கள் சந்தோஷமா இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? இன்பத்திலும் துன்பத்திலும், துக்கத்திலும் சுகவீனத்திலும், வாழ்விலும் தாழ்விலும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு நிலையிலும் நீங்கள் இருக்க வேண்டும். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், வறுமைகள் வந்தாலும், இல்லாமை வந்தாலும், இருக்கிற பொழுதிலும் இல்லாத பொழுதிலும், எப்படி இருக்கிற பொழுதிலும் இல்லாத பொழுதிலும் நான் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்க வேண்டும் என்று சொன்னதற்கு ஒரு வழியையும் சொல்லுகிறேன். திட்டமிடுவது என்பது அவசியம். ஆமா இல்லையா? பிளான் பண்றதுன்றது ஒரு அவசியம். இந்த திருமணத்திற்கு நீங்க நிறைய பிளான் பண்ணிருப்பீங்க. எப்பொழுது பிளான் பண்றீங்க? எப்பொழுது பெண் பார்க்கப்பட்டதோ, மாப்பிள்ளை பார்க்கப்பட்டதோ, அப்பொழுது என்ன செய்ய வேண்டும், பெண்ணுக்கு என்ன செய்ய வேண்டும், பையனுக்கு என்ன செய்ய வேண்டும், திருமணத்தை எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்று சொன்ன ஒரு பெரிய திட்டத்தை பிள்ளைகள், உறவினர்கள் நிறைய இடத்துல ஆலோசனை கேட்டிருப்பீங்க. அப்போ நிறைய திட்டமிட்டு இருப்பீர்கள். இனி உங்களுடைய தகப்பன் உங்களுடைய தாய் உங்களை 2 பேரையும் தனித்து விட்டுட்டாங்க. இனி நீங்க தான் உங்களுடைய குடும்பத்தினுடைய தலைவர். நீங்க தான் உங்க குடும்பத்தினுடைய தலைவி. குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்றும், குடும்பத்தை எப்படி சந்தோஷமான வழிகளில் நடத்த வேண்டும் என்று சொல்லி திட்டமிடணும். முக்கியமா பொருளாதாரத்துல இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன செஞ்சுறோம்? எனக்கு நல்ல வசதி வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அடுத்தவர்கள் போல வாழ்வு இருக்கணும், அவன் வாங்கிட்டான், இவன் வாங்கிட்டான், அப்படி என்று இல்லாமல் இஎம்ஐ அப்படின்றது ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. இஎம்ஐல எல்லாமே கிடைச்சிடும். இன்னைக்கு கார் வாங்கிடலாம், அடுத்து வீடு வாங்கிடலாம், அடுத்து தேவையான எல்லா பொருளும் வாங்கிடலாம். ஆனால் அதை எப்படி கட்ட வேண்டும்? எல்லா இஎம்ஐயும் ஒண்ணா சேர்ந்து வந்து என் கையில நின்னுச்சா சந்தோஷமா இருக்க முடியுமா? 1ஆம் தேதி ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு 50,000 ரூபாய் சம்பளம். 50,000 ரூபாய் சம்பளத்துல முதல் தேதியிலேயே 25,000 ரூபாய் இஎம்ஐக்கு போயிருச்சு. அடுத்த இஎம்ஐ ஒரு 10,000 ரூபாய், அடுத்து எல்லாமே போயிருச்சுன்னா குடும்பத்தை நடத்துவதற்கான பொருளாதார நிதி கையில இல்லாம. அப்போ இந்த கடன் வாங்குவது, இஎம்ஐ வாங்குவது, இதை செய்வது, அதை செய்வது, வீட்டுக்கு தேவையான அத்தனை வாங்கத்தான் செய்யணும். ஆனா எப்படி வாங்கணும்? திட்டமிட்டு வாங்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு வேதத்துல ஒரு கதாபாத்திரத்தோடு நான் முடிக்கிறேன். யோவான் திருமணம் நடைபெற்ற அந்த இடத்துல ஒரு குறைவுபாடு என்ன ஆகி போச்சு? திராட்சை ரசம் தீர்ந்து போயிடுச்சு. ஒருவேளை நான் நினைக்கிறேன் திட்டமிடாத சூழ்நிலையா இருக்கும் என்று. இத்தனை பேர் நான் கூப்பிட்டு இருக்கிறேன், இத்தனை பேருக்கு தேவையான உணவை கொடுக்க வேண்டியது திருமண வீட்டாருடைய பொறுப்பு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நீங்க உங்க உறவினர்கள் எல்லாம் எல்லா ஊர்ல இருந்து கூப்பிட்டீங்க. கூப்பிட்டுட்டு ஒரு 100 பேருக்கு 500 பேருக்கு மாத்திரம் தான் உணவு. ஆனால் கூப்பிட்டதோ 1000க்கும் மேற்பட்ட நபர். அப்போ இதுல யார் தவறு? இந்த திருமண வீட்டிலும் அப்படித்தான் குறைக்கப்பட்டது. திருமண வீட்டில் ஆயத்தம் பண்ணின பதார்த்தத்திற்கு மேலாக மக்கள் எப்போ அந்த பிரச்சனையை
இருக்கிறார்கள். ஒருவேளை இந்த திருமண வீட்டில் ஏற்பட்ட இந்த குறைவை தீர்க்கிறதற்கு அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருந்ததுனால சரியாக்கப்பட்டது, தீர்த்து வைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு உதவியாக அவர்கள் அவமானப்படக்கூடாது என்பதை நினைவில் கொண்டு கடவுள் அவர்களுக்கு உதவி செய்கிறார். ஆமா, கடவுள் எப்பொழுதுமே நமக்கு உதவி செய்கிறவர். கடவுள் எப்பொழுதுமே என் கூட இருக்கிறவர். கடவுள் எப்பொழுதுமே என்னை கைவிடாதவர், என் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். ஆமா, இல்லதான். ஆனால் அதற்கு முன்பதாக நான் எந்த திருமண வீட்டில் திட்டமிட்டு இருக்க வேண்டும். ஆமா, திருமண வீட்டில் மாத்திரமல்ல, குடும்ப வாழ்விலும் திட்டமிட்டு செயல்படுவது என்பது அவசியம். மதிப்பிற்குரிய மணிகண்டன், நீங்களும் உங்கள் மனைவிக்கு தேவையானதை திட்டமிட்டு நீங்கள் செய்ய வேண்டும். புரியுதா? நீங்களும் உங்களுடைய கணவருக்கு தேவையானதை திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்று சொல்லி கடவுள் இன்று உங்களோடு பேசுகிறார். கடவுள் தாமே எல்லா விதமான நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் நிறைத்து முடிசூட்டுவார் என்று சொல்லி உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்களுக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதமான வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த அன்பு ஆயிரம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நேரத்தில் மணமக்கள் சார்பாக வந்திருக்கின்ற சாட்சிகள் பதிவேட்டிலே கையெழுத்திடுவார்கள். இப்பொழுது சேர்த்து இணைக்கப்பட்டிருக்கிற உமது அடியார்களாகிய மணிகண்டனும் பிரீத்தியும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் மகிழ்ச்சியை ஒருவர் பகிர்ந்து, தங்கள் வீட்டின் கடமைகளை சேர்ந்து நிறைவேற்றி அன்பிலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதிலும் இவர்கள் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் உண்மையுள்ளவர்களாயிருக்க இவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாசரேத்தில் குடும்ப வாழ்க்கையில் பங்கு கொண்டவரே, இந்த அடியாருடைய வீட்டில் ஆண்டவரும் அரசனுமாய் ஆட்சி புரியும் நீர் மனிதருக்கு சேவை செய்தபடியே இவர்களும் பிறருக்கு சேவை செய்ய அருள் தாரும். சொல்லாலும் செயலாலும் இவர்கள் அயலகத்தாருக்கு உம்முடைய மீட்பின் அன்புக்குரிய சாட்சிகளாக இருக்க அருள் புரியும். பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஆமென். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, நித்திய கடவுளே, எங்கள் உள்ளங்களையும் சரீரங்களையும் உமது கட்டளைகளையும் வழியில் உமது கற்பனைகளுக்கு எடுத்த வேலைகளும் திருப்பி பரிசுத்தப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். இங்கும் எல்லா காலத்திலும் நாங்கள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பாதுகாக்கப்பட உமது வல்லமையான ஆதரவை இவர்களுக்கு தாரும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம்
வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாக இந்த நாளில் திருமண வாழ்வில் உடன்பட்டிருக்கிற மணிகண்டனோடும் பிரீதாவோடும் சதா காலங்களில் தங்கி நிலைத்திருப்பதாக. இப்பொழுது நிறைவு பாடலுக்கு முன்பதாக நம்முடைய திருச்சபை சார்பாக அளிக்கப்படுகின்ற அவருடைய திருமண சர்டிபிகேட், திருமண சான்றிதழை திருச்சபையினுடைய செயலர் அவர்கள் வழங்குவார்கள். அதைத் தொடர்ந்து ஆயர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க மங்களம் செழிக்க மங்களம் சதா மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே என்ற பாடல் பாடும் பொழுது மணமக்களை நீங்கள் உற்றார் உறவினர்கள் வந்து வாழ்த்து. உறவுகளும் சொந்தங்களும் திருச்சபை மக்கள் வெட்டிங் மார்ச் போடப்படும். அந்த நேரத்தில் மணமக்கள்
இதுதானா இதுதானா எதிர்பார்த்த அந்நாளும் இதுதானா இவன்தானா இவன்தானா மலர் சூட்டும் மணவாளன் இவன்தானா பகலிலும் நான் கண்ட கனவுகள் நனவாக உனதானே நான் உனதானே திருமண நாள் எண்ணி நகர்ந்திடும் என் நாட்கள் சுகமான ஒரு சுமையானேன் இதழ் பிரிக்காமல் குரல் எழுப்பாமல் நான் எனக்கான ஒரு பாடல் பாடிக்கொள்வேன் இதுதானா இதுதானா எதிர்பார்த்த அந்நாளும் இதுதானா இவன்தானா இவன்தானா மலர் சூட்டும் மணவாளன் இவன்தானா இனிமேல் வீட்டில் தினமும் நடக்கும் நாடகம் இனித்திடுமே ஒளிந்திடும் எனையே உனது விழிகள் தேடியே அலைந்திடுமே மாடியின் வளைவில் என்னை கண்டுபிடிப்பாய் பார்க்காதவன் போல் சிறப்பாய் நடிப்பாய் திடுமென திரும்பி என் இடைவழிப்பாய் படிகளின் இடையில் என்னை அள்ளி அணைப்பாய் அச்சங்களும் அச்சப்பட்டு மறைந்திடுமே வெட்கங்களும் வெட்கப்பட்டு ஒளிந்திடுமே இதுதானா இதுதானா எதிர்பார்த்த நாளும் இதுதானா இவன்தானா இவன்தானா மலர் சூட்டும் மணவாளன் இவன்தானா ஞாயிறு மதியம் சமையல் உனது விரும்பி நீ சமைத்திடுவாய் வேடிக்கை பாரென என்னை அமர்த்தி துணிகளும் துவைத்திடுவாய் ஊருக்குள் அனைவரும் உன்னை கண்டு நடுங்க வீட்டில் நீ ஒரு குழந்தையை சிறுங்க பெருமையில் என் முகம் இடுங்க இருவரின் உலகமும் இருவரை சொல்ல மகிழ்ச்சியில் எந்தன் மனம் மலர்ந்திடுமே என் உயரமோ இன்னும் கொஞ்சம் வளர்ந்திடுமே ஆஹா ஆஹா மலர் சூட்டும் மணவாளன் இவன்தானா பகலிலும் நான் கண்ட கனவுகள் நனவாக உனதானே நான் உனதானே
நீதானே பொஞ்சாதி நானே உன் சரிபாதி நீதானே பொஞ்சாதி நானே உன் சரிபாதி வானே 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 நானும் மேகம் தானே இனியவளே உனது இருவிழி முன் பழதச குவளையில் விழுந்த எறும்பின் நிலை எனது நிலை விலக விருப்பமில்லையே பூவே அதிசயனே பிறந்து பல வருடம் அறிந்தவை மறந்தது எனது நினைவில் இன்று உனது முகம் தவிர எதுவும் இல்லையே அன்பே வேறாரும் வாழாத பெருவாழ்விது நினைத்தாலே மனமெங்கும் மழை தூவுது மழலையின் வாசம் போதுமே தலையினில் வானம் போதுமே ஒரு கணமே உன்னை பிரிந்தால் உயிர் மலர் காய்ந்து போகுமே நீதானே பொஞ்சாதி நானே உன் சரிபாதி நீதானே பொஞ்சாதி நானே உன் சரிபாதி வானே 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 நானும் மேகம் தானே என்னருகிலே கண்ணருகிலே நீ வேண்டுமே மண்ணடியிலும் முன்னருகிலே நான் வேண்டுமே சொல்ல முடியாத காதலும் சொல்லில் அடங்காத நேசமும் எண்ண முடியாத ஆசையும் உன்னிடத்தில் தோன்றுதே நீதானே பொஞ்சாதி நானே உன் சரிபாதி நீதானே பொஞ்சாதி நானே உன் சரிபாதி வானே தாலிய தேவையில்ல நீதாய பொஞ்சாதி தாம்பூலம் தேவையில்ல நீதாய சரிபாதி உறவோடு பிறந்தது பிறந்தது உசுரோடு கலந்தது கலந்தது மாமா மாமா நீதானே அடி சிரிக்கி நீதாய மனசுக்குள்ள எனக்கு இருக்கி நீதாய உசுருக்குள்ள உன நினைச்சு நான் நடந்த என் ஊருக்குள்ள என்ன உருக்கி தாலியே தேவையில்ல நான் தான் பொஞ்சாதி தாம்பூலம் தேவையில்ல நீதான் சரிபாதி
கங்குக்குள்ள காய வச்சு தாலி ஒண்ணு செய்ய போறேன் மானே மானே. நட்ட நட நெத்தியில ரத்த நிறம் பொட்டு வச்சு கை பிடிச்சு ஊருக்குள்ள போவேன் நானே. அடியாத்தி அடியாத்தி மனசுல மனசுல மயக்கம். இது என்ன கனவுல கனவுல குழப்பம். இது காதல் இல்ல அதுக்கும் மேலதான். தாலிய தேவையில்லை நீதாய கொஞ்சாதி. தாம்பூலம் தேவையில்லை நீதாய சரிபாதி. நீதிமன்ற கூண்டுக்குள்ள நிக்க வச்சு கேசு ஒண்ணு போட்டுருவேன் மானே மானே. இது என்ன நான் எத்தனை தடவை சொன்னேன். தவிக்கிது மால கண்டம் மஞ்சள் கண்டம் மாத்து அடிக்கும் மங்கள கண்டம் ஓல கண்டம் மோதிப்பி கண்டம் ஓங்கி கட்டிக்கும் முத்திக கண்டம் மால கண்டம் மஞ்சள் கண்டம் மாத்து அடிக்கும் மங்கள கண்டம் ஓல கண்டம் மோதிப்பி கண்டம் ஓங்கி கட்டிக்கும் முத்திக கண்டம். தட்டிக்கும் முத்திக டம் டம் நீயும் வந்தா நல்ல நேரம் சட்டென ஆரம்பமாகுமே உன்னை கை பிடிச்சா இந்த நாடு பண்டிகை தேதியில் சேருமே அசஞ்சா வந்து நித்திர கெடுக்கும் சித்தன்ன கோயில் சித்திரமே நினைப்பா வந்து சக்கரம் சுத்திர அத்தரை கொட்டு நிறத்தினவே வாழ செழிக்க வாக்கு பலிக்க வாங்கும் சந்தனம் வாசம் பொழிக்க கேட்டு கிழிக்க கூட்டம் குதிக்க நெஞ்சம் ரெண்டும் பட்டன ஒட்டிக்க பால கண்டம் மஞ்சள் கண்டம் மாத்து அடிக்க மங்கள கண்டம் ஓல கண்டம் ஒதுக்கு கண்டம் ஓங்கி தட்டிக்கும் முத்திக கண்டம்.
சாலையில் நின்று மலர் தூவவே கன்னி வரம் கேட்கிறேன் நானும் அரங்கேறவே உன்னருகில் வாழ்வதொன்று போதும் இந்த மண்ணிலே வேறு ஒன்றும் தேவையில்லை யாவும் உந்தன் அன்பிலே என்னை ஆளவே வந்த மகராசனே நான் உனக்காகவே பல பிறவிகள் துணை வருவேனே உன்னை போல ஒரு தரனா பார்த்ததே இல்ல உசுர பார்த்து வானங்கூட குறுகுமே மெல்ல உன்னை போல ஒரு தரனா பார்த்ததே இல்ல உசுர பார்த்து வானங்கூட குறுகுமே மெல்ல சாமி போல வந்தவனே கேட்கும் முன்னே தந்தவனே நான் வழங்கும் நல்லவனே நல்ல உள்ள கொண்டவனே ஒட்டு மொத்த சின்னத்துக்கோ சொல்லும் நீதானே உயிர் உருவாத ஒரு குலைக்காத என்னில் வந்து சேர நீ யோசிக்காத திசை அறியாத பறவைய போல பறக்கவும் ஆசை உன்னோடு தூர வாழ்க்கை தீர தீர வாயை நிழலா கூட சாகும் தூரம் போக துணையா நீயும் தேவை நான் உன் கூட பாய் ஷாரு நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு ஹாய் நல்லா இருக்கேன் போன் எடுத்து பேச வேண்டியதானே இல்லைங்க வண்டி ஓட்டும்போது ஃபோன் பேச மாட்டேன் நினைப்பு நெஞ்சு குழி வர இருக்கு ஏன் உலகம் முழுசும் உன்னை சுத்தி சுத்தி கிடக்கு நினைப்பு நெஞ்சு குழி வர இருக்கு ஏன் உலகம் முழுசும் உன்னை சுத்தி சுத்தி கிடக்கு மனசுல ஒரு வித வலிதான் சுகமா சுகமா எனக்குள்ள ஒரு கரு ஒன்ன நீயும் நிஜமா நிஜமா கண்ணே கண்ணே காலந்தோறும் என் கூட நீ மட்டும் போதும் போதும் நீ நாளும் வெண்ணிலவே என் வெண்ணிலவே நீ கைத்தோடும் தூரத்தில் வீசுகிறாய் திண்டிடவா என கேட்கையிலே என்றும்
என்றும் பேசுகிறாய். பறிக்கட்டா பறக்கட்டா கிடைக்கட்டா குடிக்கட்டா தயங்கட்டா மயங்கட்டா இழுக்கட்டா உழுக்கட்டா. பறிக்கட்டா பறக்கட்டா கிடைக்கட்டா குடிக்கட்டா தயங்கட்டா மயங்கட்டா இழுக்கட்டா உழுக்கட்டா. வெண்ணிலவே என் வெண்ணிலவே நீ கைத்தொடும் தூரத்தில் வீசுகிறாய். இலை 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 என உரசிடவா இதயத்தில் இடி என இறங்கிடவா. இரவுகள் இரவுகள் திருடிடவா. இலையினை மயிலுனை வருடிடவா. பறிக்கட்டா பறக்கட்டா கிடைக்கட்டா குடிக்கட்டா தயங்கட்டா மயங்கட்டா இழுக்கட்டா உழுக்கட்டா. பறிக்கட்டா பறக்கட்டா கிடைக்கட்டா குடிக்கட்டா தயங்கட்டா மயங்கட்டா இழுக்கட்டா உழுக்கட்டா. அழகே அழகெனும் அழகிய அழகே என் அழகுலகே. அழகே அழகெனும் அழகிய அழகே என் அழகுலகே. வெண்ணிலவே என் வெண்ணிலவே நீ கைத்தொடும் தூரத்தில் வீசுகிறாய். தீண்டிடவா என கேட்கையிலே என்றும் என்றும் பேசுகிறாய். பறிக்கட்டா பறக்கட்டா கிடைக்கட்டா குடிக்கட்டா தயங்கட்டா மயங்கட்டா இழுக்கட்டா உழுக்கட்டா. பறிக்கட்டா பறக்கட்டா கிடைக்கட்டா குடிக்கட்டா தயங்கட்டா மயங்கட்டா இழுக்கட்டா உழுக்கட்டா. உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே. குருகி குருகி போனதடி எண்ணம் யானியே. நீன்றி மூடுமே ஏவானோ நீதானே என் காதலே என்னாலும். உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே. குருகி குருகி போனதடி என் எண்ணம் யானியே.
என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி என் கண்கள் ஓரம் நீர் துளி உன் மார்பில் சாய்ந்த சாக தோணுதே உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே उभय कुशल चिरजीवन प्रसुख भरित मंजुलतर शृंगारे संचारे अधर रुचित मधुरित भग सुधन कनक प्रशम निरत बांधव्ये मांगल्ये मम तव सति समदश शत मुद मन शुभ सुमन लयिव सुसुत सहित कामं विरह रहित भावम् आनंद भोगम् आजीवकालं पाशानुबन्धं कालानुकालं दैवानुकूलं काम्यार्थ सिद्धिं कामये விடிந்தாலும் வானம் இருள் பூச வேண்டும் மடி மீது சாய்ந்து கதை பேச வேண்டும் முடியாத பார்வை நீ வீச வேண்டும் முழு நேரம் என் மேல் உன் வாசம் வேண்டும் இன்பம் எதுவரை நாம் போவோம் அதுவரை நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே ஓ, ஓ, உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே ஜென்மம் வேண்டும் ஏழேழு ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும் காலம் முடியலாம் நம் காதல் முடியுமா நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி என் கண்கள் ஓடும் நீர் துளி உன் மார்பில் சாய்ந்து சாக தோடுதே உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே